நல்லா இருந்த அண்ணாமலைய நம்ம ஆள வச்சு நம்ம ரோஹிணி அடிச்சது முத்துக்கு தெரியாம போகுது. இந்த விஷயம் எப்படியாவது முத்துக்கு தெரிஞ்சா ரோஹிணியோட நிலைமை சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ரோஹிணிக்கு 2 நாளா தூக்கமே இல்ல. இந்த ரோஹிணி எப்போதுமே பொய்யை சொல்லி பழகுனதுனால இப்போ நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்ய போவோம் அப்படின்னு யோசிக்காங்க. இந்த முத்து மலேசியா கிளம்பி போயிட்டா நம்ம விஷயம் எல்லாம் வெளியே வந்துடுமே, இதுக்கு எப்படி இதை மலேசியா போகாமல் நிறுத்த அப்படின்னு நம்ம ரோஹிணி உடனே சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சிட்டி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும், நீ பண்ணுற உதவி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய விஷயமாக ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள், அது முடியும் அது முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சிட்டி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, எனக்கு எங்கள் அங்கிள் புதன்கிழமை ஸ்கூலுக்கு கணக்கு பார்க்க போவாங்க, அவங்கள நீங்கள் நைஸாக ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா எனக்கு போதும். அப்படியா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு சிட்டி. ஒன்று, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா போகும்போது நீங்கள் 2 வீலரில் போகும்போது கவனக்குறையில் அவங்கள லைட்டாக கீழே தள்ளி விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம ரோஹிணி. உடனே சிட்டி, சரிம்மா அது செஞ்சால் எனக்கு எவ்வளோ கமிஷன் தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீ எவ்வளோ கேட்குறியோ நான் தாரேன் அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே கண்டிப்பாக நான் செய்கிறேன், ஆனால் இதை நீங்கள் கவனமாக செய்யணும், யாருக்கும் எக்காரணத்தை கொண்டாலும் முத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. உடனே சிட்டி, நான் இதை செஞ்சுட்டு உடனே நான் காசு கேட்பேன், நீங்கள் உடனே தந்துடணும் அப்படின்னு நம்ம சிட்டி சொல்கிறாங்க. நீ உடனே வாங்கிக்கிடலாம் அப்படின்னு ரோஹிணியும் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே நம்ம சிட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை டூட்டிக்கு வேலைக்கு கிளம்பி போகிறாரு. போகும்போது நம்ம சிட்டி அந்த சரௌண்டிங்கில் ஒரு சின்ன காரில் போய் லைட்டாக நம்ம அண்ணாமலை கிராஸ் ஆகும்போது லைட்டாக தள்ளி விட்டுட்டு போயிருந்தாங்க. அவங்க அப்படி அண்ணாமலை கீழே விழுந்துருந்தாரு. அப்படி விழுந்த பிறகு உடனே சிட்டி கால் பண்ணி ரோஹிணிக்கு சொல்லியிருந்தாங்க. உடனே ரோஹிணி அங்கிள் கீழே விழுந்துட்டாங்க, இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பதறிக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே அப்படின்னு இன்னும் சொல்லலை அப்படின்னு நம்ம ரோஹிணி வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே இந்த சைட்லேருந்து முத்துக்கு தெரியுமா அப்படின்னு மீனா யோசிக்காங்க. உடனே ரோஹிணிக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி நம்ம முத்துக்கு தெரியாமல் இருக்கும், முத்துக்கு தானே ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, நம்ம ரோஹிணிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம மீனா யோசிக்காங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க மீனா. அப்பா இப்படி கீழே விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம மீனா. உடனே முத்து கேட்குறாரு, எங்கே எப்படி விழுந்தாங்க அப்பா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே எங்கன்னு சொல்லு, உடனே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு முத்தும் வராங்க. உடனே முத்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. உடனே இந்த சைடில் ரோஹிணி, விஜயா எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. குடும்பத்தோடு எல்லோரும் போய் அண்ணாமலையை போய் பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு ரோஹிணிக்கு சந்தோஷமாக இருக்குது, விஜயாவுக்கு கவலையாக இருக்குது. இந்த சைடில் மீனா, ஐயோ எங்கள் மாமாவுக்கு எந்த விஷயம் யாருக்கும் எந்த கிடைந்தலும் பண்ணது இல்லையே, இப்படி எங்கள் மாமாவை தள்ளி விட்டுட்டு போயிட்டானே, அந்த பாவி நல்லா இருப்பானா அப்படின்னு மீனா அழுகுறாங்க. இந்த சைடில் பாட்டி, என் பிள்ளைக்கு ஐயையோ என் பிள்ளை யாருக்கும் எந்த விஷயம் கூட இப்போ கூட வரைக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு பாட்டி புலம்புறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கேருந்து முத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சி அழுகுறாங்க. உடனே ரோஹிணிக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு மலேசியாவுக்கு நம்ம முத்து போக மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோட ரோஹிணி நினைக்கிறாங்க. அப்படி தான் நண்பர்களே, அடுத்தடுத்த எபிசோடு போகும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.